கைஸ் இங்கே பாருங்கள் ஒரு பூனைக்குட்டி என்னை பார்த்தோன்னே ஒட்டிச்சு. என்ன பையனா பொண்ணா? பையன். ஓகே போ போ. அவர் பேர் ரோலக்ஸா? அங்கே இருக்காரு ரோலக்ஸ். கைஸ் இவர் பேர் ரோலக்ஸ். அதான் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. House tiger. வாட்ஸ்அப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு, பல மாதம் ஆச்சு உங்களை பார்த்து யூடியூப்பில். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் வந்து இந்த அத்திராம் பாபாஜியோட பேலஸ் பார்த்தோம் இல்லையா? அதேமாதிரி நான் சொல்லியிருந்தேன் அவரோட ஜீவ சமாதி வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் எனக்கு அது டைம் கிடச்சிது. அது திருமலாலேருந்து பாபநாசம் போகிற ரூட்டில் ஒரு 3 கிலோமீட்டர்ஸில் அந்த இது வரும். இது பார்த்திங்களா, அத்திரா பாபாஜி ஜீவ சமாதி. ஓகே, வேணுகோபால சுவாமி டெம்பிள் இங்கேயே இருக்குது. அது பக்கத்தில் தான் அவரோட ஜீவ சமாதி இருக்குது. ஸோ அந்த ஜீவ சமாதி இப்போ நம்ம போய் பார்க்க போகிறோம். செப்பல் எங்கே அழிச்சிடலாமா? எல்லா இடத்துலையும் இருக்கான். என்னவோ இருக்குது ஸ்நாக்ஸ். மார்னிங்கே பக்கோடா என்னென்னவோ வச்சுருக்காங்க. இது வரணும். ஓகே, இது நேற்று பண்ணதா இப்போ பண்ணதான்னு தெரியல. ஆக்சுவலாக காட்டால் எப்படி இவ்வளோ சாப்பிட முடியும் அப்படின்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வந்து வேணுகோபால சாமி டெம்பிள்னு இருக்குது இல்லையா? அது வந்து கிருஷ்ணரோட டெம்பிள் அது. ஸோ அது பக்கத்தில் தான் வந்து அத்திரா பாபாஜியோட ஜீவசமாதி இருக்குது. இது கியூ லைன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல. நான் அது முடிச்சுட்டு வந்து நான் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம். ஓகே, இங்கே வந்து அது டோக்கன் மாதிரி, அது 5 ரூபீஸோ 10 ரூபீஸோ சார்ஜ் பண்ணுறாங்க எனக்கு. ஹலோ கைஸ், ஒரு உண்மையை சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். க்யூ லைனில் இல்லை. என்னை நல்லா க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னென்னு. ஸோ நான் வந்துட்டேன் சீக்கிரம். இதுதான் வேணுகோபால சாமி டெம்பிள். ஸோ கிருஷ்ணர் உள்ளே இருக்கார். ஆனால் இதுக்குள்ளே வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி ஆத்திராம் பாபாஜியோட ஜீவ சமாதி இங்கே தான் எங்கேயோ இருக்குது. அது இருக்குது. அது மட்டும் இங்கே ஒரு அனுமர் ஸ்டாச்சு இருக்குது. கல்லில் செந்தூரம் பூசி வச்சுருக்காங்க. காயின்ஸ்லாம் விட்டுருக்காங்க.
ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்களா, நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது என்ட்ரன்ஸு. அது முடிச்சுட்டு இந்த வழியாக வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ஸோ இது வந்து நான் சொல்லியிருந்த மாதிரி ஆய்த்ராம் பாபாஜியோட கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த டெம்பிள் வந்து 14th செஞ்சுரியில் வந்து ராமானுஜர் வந்து கட்டியிருக்காரு. அதே மாதிரி இங்கே வந்து ஆய்த்ராம் பாபாஜியோட ஜீவசமாதி இது. இவரோட பேலஸ் வந்து நம்ம திருமலா டெம்பிள் இருக்கு இல்லையா, மெயின் டெம்பிளில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதில் வந்து ஒரு அவரோட டீட்டெயில் உங்களுக்கு தெரியணுன்னா, இதுக்கு முன்னாடி அவரோட ஆய்த்ராம் பாபாஜி ஹிஸ்ட்ரின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதில் டீட்டெயிலாக இருக்குது, நீங்கள் அதில் போய் பார்த்துருங்க. அதேமாதிரி இந்த வீடியோ எண்டில் அவரோட வீடியோ போடுறேன், போய் பார்த்துங்க. ஆக்சுவலாக அது ஃப்ரெண்ட்ஸில் போய் அவர் இருக்கிறத எடுக்க, சப்போஸ் அது எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டா கொஞ்சம் கஷ்டமாயிடும். கைஸ், இதெல்லாம் பெருமாள் போன மாதிரி இருக்கலாம். ஓகே கைஸ், ஆய்த்ராம் பாபாஜியோட ஜீவசமாதி பார்த்தோம். அதே மாதிரி வேணுகோபால சுவாமி கிருஷ்ணரோட டெம்பிளும் இங்கே இருக்குது, அதையும் பார்த்தோம். ஸோ உள்ளே வந்து கேமரா அலோடு கிடையாது, சாமி காமிக்கலான்னா. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். அதேமாரி ஆய்த்ராம் பாபாஜியோட ஜீவசமாதி இங்கே இருக்குது. ஸோ இந்த இடத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பீஸ்ஃபுல், ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும். அதேமாதிரி ஆய்த்ராம் பாபாஜி யாருன்ட்டு உங்களுக்கு தெரியணுன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதை போய் பாருங்கள், உங்களுக்கு அவரோட டீட்டெயில் எல்லாமே தெரியும். வெங்கடேஸ்வர சுவாமிக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம், ஸோ எல்லாமே அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ முடியும் போது அந்த வீடியோ போடுறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இடம் திருமலாவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா? இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ரெகுலராக வந்து வீடியோ போடலான் இருக்கேன். ஒரு முறையும் இப்படி தான் சொல்கிறேன், இருந்தாலும் ஐ ஹோப் ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோ வரும். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவுசெய்து பண்ணி வச்சுக்கோங்க. நான் நிறையா பார்க்குறேன் அந்த அனலிட்டிக்ஸில். ஸோ நிறைய பேர் பார்த்தது சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, ப்ளீஸ். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பஞ்சபாண்டவர் தீர்த்தம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதே அந்த வேலை தான் இருக்குது, பாபநாஸ்லேருந்து நீங்கள் இந்த கோவிலுக்கு வர வேலை தான் இருக்குது. ஸோ அதையும் நான் இதோட கண்டினியூஷனாக இருக்கும். அடுத்த வீடியோ அதில் வரும். ஓகே, ஸோ ஸ்டே டியூன்.